தம்பி சரவணன் அநியாயமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வாழ வேண்டிய வயசுல ஒரு இளம் தளிர் இறந்து போயிருக்கான். அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கான். அதற்கான நீதியை பெற்றுத் தருவதற்கு ஆளக்கூடிய அரசு முன்வரல. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கேடுகட்ட காவல்துறை முன்வரல. காவல்துறை மிரட்டுவோம், நாங்கள் அவதூறு வழக்கு போட்டுருவோம், மயிர் வழக்கு போட்டுருவோம், எந்த மயிரவனா பிடிங்க. என்ன வழக்கு போட்டு என்ன கிடைக்க போற நீ? எந்த வழக்குக்கும் ஜெயிலுன்னு ஒன்று இருக்குன்னா பெயில்னு ஒன்று இருக்கு. அதனால அந்த அவதூறு வழக்கு போட்டுருவோம், அந்த வழக்கு போட்டுருவோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் போராடணும். அநியாயம் அக்கிரமம் தெரிஞ்சா துணிஞ்சு எடுத்து களத்தில் நிற்கணும். நீங்க எதை கேளுங்க என்ன சொல்லுவான்? பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்து பூந்துடும், பாஜக வராம இருக்கணும்னா திமுகவுக்கு போடும். அன்பான சொந்தங்களே, பாஜக வந்தால் தமிழ்நாட்டில் என்ன செய்வானோ அது எல்லாத்தையும் திமுக வராமலே செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தன் சொல்லு, அமைச்சர் நேர்மையா இருக்கான், உண்மையா இருக்கான், மக்களுக்காக உழைக்கிறான், ₹1 கமிஷன் காசு வாங்கி திங்களும் சொல்லு, ஒருத்தன் சொல்லு. திமுக அண்ணா திருட்டு போய கூட இருந்தடா, உலகறிஞ்ச உண்மை. யாராவது திமுக தொண்டன் சொல்லு, எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு நான் கருணாநிதியின் பேர் சுட்டுவேன் சொல்லு. வைக்க துணிவு இருக்கா? எல்லாவற்றையும் துறந்த வள்ளலார் பெருமகனார் சொல்றாரு. அப்படியே கத்திட்டு போக வேண்டியதான். ஒரு நாகரிக அரசியலுக்கும் ஒரு கண்ணியமான அரசியலுக்கும் பொறுக்கித்தனமான அரசியலுக்கு என்ன வித்தியாசம்? அரசியல் நினைச்சிருக்காங்க, இந்த நாய் இருக்கு பாருங்க, நாய்க்கு காரை பார்த்தா ஆகாது, போய் அந்த சக்கரத்தை நோக்கி போய் தாவும். அந்த மாதிரி மாற்று கட்சிக்காரனை கண்டா டிவி விற்கன்னு கத்துறது, தேட்டருக்கு போகிறது அங்கே கொடியை காட்டுறது, விளையாட்டுறதுக்கு போய் கொடியை காட்டுறது, தலைக்கு மேலே அந்த துண்டெடுத்து சுற்றுறது, இதான் அரசியல் நினச்சிருக்கிறான். பரிதாபமாக இருக்குது. இப்போ தானே வர்றேன், அடிபட்டு மிதிப்பட்டு வருவான் 2026 பிறகு. யார் சரியானவங்கிறத உங்கள் பார்வைக்கு விட்டுறோம். நான் காசை வாங்கிட்டு ஓட்ட போடுவேன், அவருக்கு ஓட்ட போடுவேன், இவருக்கு ஓட்டு போடுவேன், தாவேக்காக போடுவேன். விஜய் நல்லா நடிக்கிறாரு, நாடு நாசமாக போயிடும். இவெல்லாம் அதிகாரத்தில் வந்துட்டு வரமாட்டேங்கிறேன். ஸ்டாலின் வீதிக்கு வர்றதில்லை, கூலி படம் பார்த்துக்கு வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போது தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவெல்லாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு வீதிக்கு வரல, அவர் அதிகாரத்துக்கே வரல, ஆனா வீதிக்கு வர மாட்டேங்கிறாரு. நீ கடைசி வரைக்கும் விஜய் எங்க அந்த டிவியில பார்க்கல நீங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிட வேண்டியதான். அது என்ன சொல்றாங்க, 209 கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு. 209 கோடியை விட்டு வந்துட்டாருன்னா அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. 2000 கோடி 3000 கோடியை சம்பாதிச்சு வச்சுட்டு 50 வயசு வரைக்கும் எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு பணம் சலிச்சு போச்சு, அப்ப இனிமே என்ன அதிகாரத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்னு வர்றாரு. 2000 கோடியை சம்பாதிச்சு வச்சுட்டு 50 வயசுல வர்றது பெரிய விஷயம்னா, 19 18 வயசுல சம்பாதிக்க வேண்டிய வயசுல தன் வாழ்வின் சுகபோகங்களை தேட வேண்டிய வயசுல அதை விட்டுட்டு இந்த இனம் மண் மக்கள்னு சம்பாதிக்காம இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபடுறாங்கடா. ஏச்சுகளையும் பேச்சுகளையும் எதிர்கொண்டு அவர்களுக்கு ஆளாகி வழக்குகளை வாங்கி கொண்டு சிறைக்கு போய் கஷ்டப்படுறாடா. அவன் எம்மாத்திரம், அவன் விட பெரிய ஆள். பல நூறு கோடிகளை வச்சுட்டு இருக்கிற விஜய் பெரிய ஆள்னா, பல நூறு கோடிகளை சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தும் திரைத்துறையை விட்டுட்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வருமானத்தை விட இனமானம் பெரிதுன்னு வந்த எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள். உணரணும், தலைவன் யாரு நடிகன் யாருன்னு உணரணும். நடிகன் மக்களை மகிழ்விப்பான், ரசித்து கைதட்டலாம், ஆர்ப்பரிக்கலாம், கொண்டாடலாம், ஆனால் ஆள விடக்கூடாது. தலைவன் நடிக்க மாட்டான், களத்தில் உழைப்பான். நாம் தமிழர் கட்சி 1000 குறை சொன்னான். நாம் தமிழர் கட்சி மீது வீசப்படாத அவதூறே இல்லை, எல்லா அவதூறையும் வீசிட்டான். ஆனால் மக்களுக்கு ஒரு சிக்கல்னா முதல்ல களத்தில் நாம் தமிழர் கட்சி தான். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பனு, 8 வழிச்சாலை, உயர்மிழுத்த கோபுரம், ஸ்டெர்லைட்டு, அணு உலை, அணுக்கழி மையம், இந்த போராட்ட களங்களில் உரிமை மீட்பு களங்களில் முதல்ல நாம் தமிழர் கட்சி நிற்குது. தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், மிக்சாம் புயல், சென்னை பெருவெள்ளம், எல்லா காலத்திலையும் மக்கள் கஷ்டப்பட்டப்ப முதல்ல நாம் தமிழர் கட்சியை உதவி பண்ணுது. நாங்கள் மக்களிருந்து மக்களுக்காக வந்தவர்கள், எங்களை உணர்ந்து தெளிந்து ஒரு நல்ல வாய்ப்பை தேர்ந்தெடுங்க. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து பொறுப்புணர்வோடு படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை கரை சேர்த்து விடலாம்ங்கிற நம்பிக்கையில் உழைத்து வந்த தம்பி சரவணன் அநியாயமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவன் கொலை செய்யப்பட்டது ஒரு அநீதி, ஒரு கொடுமை என்றால் அவனுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டிய இந்த ஆளும் வர்க்கம்
அவன் மீது சேற்றை வாரி இறைத்து கொண்டிருக்கிறது. உண்மையான கொலையாளிகளை கைது பண்ணாம தப்பிக்க விட்டுட்டு இதுல இறந்து போன தம்பி மீது ஒரு கொச்சையான ஒரு கீழ்த்தரமான புகாரை வைக்கிறாங்க. இதை கேட்டா காவல்துறை வந்து நாங்க வழக்கு போடுவோம், அவதூறா பேசினா வழக்கு போடுவோம். போடுங்களேன், போட்டுதான் பாருங்களேன். என்ன வழக்கு போட்டு என்ன கிழிக்க போறீங்க? அரசு யாருக்காக இயங்குது? மிக தெளிவா தெரியுது. திட்டமிட்டு அவன் நேர்மையா இருந்திருக்கான், சரவணன் நேர்மையா இருந்திருக்கான், உண்மையா இருந்திருக்கான். அதுல நடக்கக்கூடிய முறைகேடுகளை அவன் அனுமதிக்கல. அதனால இந்த வடமாநிலத்துக்காரங்களுக்கும் அவனுக்கு இடையே ஒரு உரசல் போக்கு ஏற்படுது. சரி, இனிமே இங்க இருந்தா பிரச்சனை தேவையில்லா விரோதம் சொல்லிட்டு அவன் கோயம்புத்தூருக்கு போறான். ஆனா அதற்கு பிறகும் கூட உதிரி பாகங்களை கொண்ட கொடுக்கணும் சொல்லிட்டு அவனை திட்டமிட்டு அழைச்சு போய் கொலை பண்ணிட்டு கொலை செய்யப்பட்ட பிறகு அவன் பெண் பிள்ளைய பார்க்க போனான். அங்க தகராறாகி இறந்து போயிட்டான். அப்படின்னா என்னடா அயோக்கியத்தனம் இது? என்ன அயோக்கியத்தனம்? தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி தீர்மானித்தது இந்த அரசாங்கம். ஆனா வடநாட்டுக்காரனை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இவ்வளவு துணை நிற்கும்னா இது கேவலம் இல்லையா? வெட்கக்கேடு இல்லையா? வாழ வேண்டிய பைசல ஒரு இளம் தளி இறந்து போயிருக்கான். யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க அவன் கருவில் உருவாயிட்டான்னு தெரிஞ்ச பிறகு நாம நடந்தா அதிர்ந்து போனா அவனுக்கு கருவில் ஏதோ ஆயிருமோன்னு அவளை பார்த்து பார்த்து 10 மாதம் படுக்கிறப்ப கூட இந்த பக்கம் புரண்டு படுத்தக்கூடாதுன்னு 10 மாதம் வயத்தில் சுமந்து நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஏதாவது அவனுக்கு பண்ணிடுமோன்னு சாப்பாடை கூட பார்த்து பார்த்து சாப்பிட்டு அவனை பெற்றெடுத்து அவன் பிள்ளையாக வளர்ந்த பிறகு அவனுக்கு பார்த்து பார்த்து சோறு ஊட்டி அவனை வளர்த்து வார்த்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டும். நமது வாழ்க்கை வறுமையிலையும் ஏழ்மையிலையும் போயிடுச்சு. நாம் கஷ்டப்பட்டோம். நம்ம பட்ட கஷ்டத்தை நாம் பிள்ளை படக்கூடாதுன்னு வளர்த்து நல்லா வருவான்னு நம்பிக்கொண்டிருக்கிற வேலையில் அவனை பிணமாக பார்க்க நேர்ந்தால் எவ்வளோ பெரிய பேரவனை, எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ பெரிய ரணம். வாழ வேண்டிய வயசை இறந்து போயிட்டாங்க. அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கான். நீங்கள் யாருக்கு வேலை செய்வீங்க? கள்ளச்சாராயம் ஒருத்தன் காய்ச்சறான்னா காசை வாங்கிட்டு அவனுக்கு பாதுகாப்பு தர்றது, கஞ்சா கடத்துறான்னா அவனை அனுமதிச்சு விட்டுறது, சட்ட விரோதமாக வந்து மண்ணை கொள்ளையடிக்கிறான், மழையை குடையிறான்னா அவனை கண்டு கொள்ளாமல் விட்டுறது. ஆனால் ஒரு ஏழை எளிய மகன் இறந்து போயிட்டான்னா அதை அலட்சியப்படுத்துவது. இது யாருக்கான அரசு? அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அரசு இல்லையா? சாமானிய மக்களுக்கான அரசு இல்லையா? இதே போல கிருஷ்ணகிரியில் அங்கேயும் ஒரு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை அவனை கடத்தி கொள்றாங்க. கடத்தி கொன்ற பிறகு அவனுக்கு நீதி கிடைக்கல. அங்கேயும் இதே போல சாக்கு போக்க சொல்லி தள்ளிவிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு நிவாரணம் கூட பெற்று தரல. தம்பி சரவணனோட பெற்றோர் வந்து எல்லாம் பெரிய அளவில் உலகம் தெரிஞ்சவங்க இல்லை. அவங்க அப்பாவி, உலகம் தெரியலை. அவங்களோட அறியாமையையும் அவங்களோட வறுமையையும் ஏழ்மையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்கள மிரட்டுறது, அச்சுறுத்துறது, அவங்கள வந்து மூளை செலவு பண்ணி இந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் கடத்தி விட்டலாம் நினைக்கிறது. இது என்ன மாதிரியான நிர்வாகம்? இந்த கொடுமையை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? நாங்கள் இதை விட போகிறது இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்வோம், மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம், சட்ட போராட்டம் செய்வோம். 10 நாளாச்சுங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வெளில விடலை. எப்படி கொலை செய்யப்பட்டான்னு ஏன் சொல்லலை? ஏன் அரசு மூடி மறைக்குது? காவல்துறை வெளியே வைக்கிறதுல என்ன தயக்கம்? இதில் அந்த தேவி சேம்பர் நிறுவனர் வந்து ஞானசேகரனுங்கிறாங்க. ஞானசேகரன் நினைக்கிற பேர் குணசேகரன். அப்போ அவர் இடத்துல இறந்து கிடந்தால் முதன்மையான குற்றம் சாட்டப்பட்டவன் அவர் தான் சேர்க்கணும். அவரோட மனைவி தானே கூப்பிட்றாங்க, அவங்க தானே சேர்க்கணும். ஏன் சேர்க்கலை? தினேஷ்னு ஒருத்தர் வந்து நான் கூட்டு போகிறேன், நான் இருக்கிறப்ப என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு வாகனத்தை ஏற்றி கூட்டு போகிறாரு. அப்போ அவங்களெல்லாம் வழக்கில் சேர்த்து அவங்கள்ட்ட விசாரணை பண்ணாமல் இறந்து போனது மேலே ஒரு அபாண்டமான பழி சொல்ல போகிறது எந்த விதத்தில் நியாயம்? அன்பான சொந்தங்களே, நீங்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்முன்னே அத்தனை அநீதிகளும் அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஏழைகளின் கண்ணீர் கூறிய வாளுக்கு ஒப்பாங்க. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் கண்ணீர் சிந்துறாங்க. இங்க மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுமைக்கும் இதான் நிலைமை.
நாங்கள் திராவிட மாடல் அரசு நடத்துகிறோம். அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அரசு, விளிம்பு நிலை மக்களுக்கான அரசு என்றெல்லாம் சுயதமட்டம் அடித்துக் கொள்கிற இந்த திமுக அரசு எப்படி ஆண்டு கொண்டிருக்கு? தூத்துக்குடியில் லூர்துன்னு ஒருத்தர், ஒரு கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ, அந்த கிராம நிர்வாக அலுவலர் வந்து மனக்கொள்ளைக்கு எதிராக இயங்குறார். மனக்கொள்ளையை அனுமதிக்கல. அவர் மனக்கொள்ளைக்கு எதிராக இருக்காங்கிறதுனால அவரை கொன்னா. அதையும் இந்த அரசு வேடிக்கைப்படுத்துது. சாக்கடை கண்டு நாம் மூக்கை பொத்தி கொண்டு போகல, அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி சாக்கடையை சுத்தப்படுத்தக்கூடிய பெருமக்கள், தூய்மை பணியாளர்கள் சாக்கடையை சுத்தப்படுத்துகிற போது விஷவாயு தாக்கினால் அதில் இறந்து போய் நமக்காக ஈகம் செய்யக்கூடியவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து 13 நாட்களாக போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, எங்கள் வேலையை வந்து நிரந்தரம் பண்ணிவிடுங்க, எங்கள் வேலையை தனியாட்ட கொடுக்காதீங்க, சென்னை மாநகராட்சியே இந்த வேலையை பார்க்கட்டும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு மாத ஊதியம் 22,950 ரூபா, 22,950 ரூபா. அது தனியார்கிட்ட போனால் 16,950 ரூபாயாக குறையும், வருமானம் குறையும். அதை ஏற்க முடியாது என்று சொல்லிட்டு அறவழியில் ரிப்பன் மாளிகை வாசலில் வெயில்னும் மழைன்னு பார்க்காம அவங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை மிக நியாயமான சரியான கோரிக்கை. ஏன்னா சென்னைக்குள்ள 40,000 ரூபா சம்பளம் இருந்தாலும் வச்சுக்கிட்டு வாழ முடியாது, அவ்வளவு வந்து எங்கள் விலைவாசி உயர்வு. ஆனால் 22,000 ரூபா காசை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் நடத்துவதே பெரும்பாடு. ஆனால் அந்த சம்பளத்தில் 6,000 ரூபா குறைக்குது இந்த அரசு தனியாட்ட கொடுத்து. அதை கண்டித்து போராட்டம் பண்ணுறாங்க 13 நாட்கள். அந்த போராட்டத்தை மதிக்காத கேடுகட்ட திமுக அரசு அவங்க மேலே காவல்துறை ஏறி விட்டு அடித்து உதைக்குது. அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிற வேளையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கூலிங்கிற திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. மக்கள் மீது எவ்வளவு அக்கறை! எல்லா கொடுமைகளையும் பண்ணிட்டு, அநியாயத்தையும் பண்ணிட்டு, இந்த பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் சொல்லிட்டு அவன் வந்தா என்ன பண்ணுவானோ அதை பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமோ! எந்த அமைச்சர் மேலடா ஊழல் வழக்கு இல்லை. ஒரு அமைச்சர் சொல்றா யோக்கியமான ஒரு அமைச்சர் இருக்கான்னு. ஐ பெரியசாமி யோக்கியம் சொல்லுங்கடா முதல்ல. ஐ பெரியசாமி யோக்கியனாடா? பெரியசாமியை பேசக்கூடாது, அப்புறம் சின்னசாமியை பேசலாமா? யாரா ஐ பெரியசாமி? ஊரடிச்சு உலையில போடுறது, அடுத்தவன் தாலி அறுக்கிறது, கமிஷன் வாங்கிறது, இதை தாண்டி உங்களுக்கு என்னடா வேலை? அமைச்சர்களுக்கெல்லாம் என்னடா வேலை? ஒரே ஒருத்தன் சொல்லு, அமைச்சர் நேர்மையா இருக்கான், உண்மையா இருக்கான், மக்களுக்காக உழைக்கிறான், 1 ரூபா கமிஷன் காசு வாங்கி திங்களும் சொல்லு, ஒருத்தன் சொல்லு. திமுக அண்ணா திருட்டு போய கூட இருந்தடா, உலகறிஞ்ச உண்மை. யாராவது திமுகவோட தொண்டன் சொல்லு, எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு நான் கருணாநிதியின் பேர் சுட்டுவேன் சொல்லு. வைக்க துணிவு இருக்கா? அது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா. சந்தி சிரிச்சு போய் நிற்குது உங்க ஆட்சி. ஆட்சி லட்சணம் காரி துப்புறான் நாட்டு மக்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டை ஒன்று போட்டு 2021 அந்த பாட்டை போட்டு இந்த வீதியில் ஒரு முறை போய் தான் பாரு. எந்த மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினானோ அத்தனை பேரும் திமுக மேல கோலவேல இருக்கான். என்ன கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல. நாங்க வந்தா நீட் தேர்வு ரத்து பண்ணி விட்டுருவோம், தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது சொன்னதை திமுக. நீட் தேர்வை ரத்து பண்ண முடிஞ்சா? ரத்து பண்ணுவதற்கான எந்தவித வேலையாவது திமுக செஞ்சுச்சா? ஒருபோதும் செய்யல. ஏன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணுவதற்கான அதிகாரம் வந்து மாநில அரசோட அதிகார வரம்புல இல்லை. ஒரு மாநில அரசால நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது. அவன் ரத்து செய்வதற்கான உரிமை சுத்தமாக கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? மத்திய அரசு கோரிக்கை வைக்கலாம், கோரிக்கை வச்சு அழுத்தம் கொடுத்து சாத்தியப்படுத்தணும். நீ என்ன சொன்ன? தேர்தல் வாக்குறுதி இல்லை. நாங்கள் வந்த உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில்
நீட் தேர்வுக்கு விலக்கு கட்டு தீர்மானம் போட்டுருவோம். அந்த தீர்மானத்தை வந்து நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துருவார். ஒப்புதல் கொடுத்துட்டா நீட் விலக்கு சாத்தியப்பட்டுரும்னு. ஆனால் நீட் இயற்றிய தீர்மானத்தை ஜனாதிபதி மயிரா கூட மதிக்கல. அவ என்ன பண்ணணும்? தமிழ்நாடு முழுக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக செஞ்சிருக்கணும். கட்சி போராட்டம் இல்லாது, இயக்க போராட்டம் இல்லாது தொடர்ச்சியான மக்கள் திரள் போராட்டங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை. ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. சட்டப்பூர்வமாக எந்த சாத்திய கூறுகளும் இல்லை என்று சொல்லப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க போராடிய மாணவர்களும் இளைஞர்களும் லட்சக்கணக்கு கணக்கிலே ஒன்று திரண்டு நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டினார்கள். வரலாறு. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம், ஒரு புள்ளி கமாவை கூட திரும்ப பெற மாட்டோம்னா. ஆனால் திரும்ப பெற மாட்டோம் என்று சொன்ன வேளாண் சட்டங்களை பஞ்சாப் விவசாயிகள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி அதை திரும்ப பெற வைத்தார்கள். அப்படி தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலமாகத்தான் எது ஒன்றையும் சாத்தியப்படுத்த முடியும். அப்ப நீட் தேர்வுக்கு விலக்கு தர மாட்டேன் என்று பாஜக சொன்னால் தொடர்ச்சியாக போராடுவதற்கான களத்தை தயார் பண்ணிக்கணும். நீ நீட் தேர்வுக்கு விலக்க கூட பெற்று தர வேண்டாம், விட்டு மெரினா கடற்கரையை திறந்து விடு. மெரினா கடற்கரை போராடுவதற்கான இடமாக அனுமதிச்சு அறிவிச்சு விடு. நாங்கள் போராடி நாங்கள் நீட் தேர்வுக்கு விலக்கப்பட்டுக்கிறோம். அதை செய்ய திராணி இருக்கா, துப்பு இருக்கா? 2026 மறுபடியும் திமுக வரணுங்கிற. எதுக்கு திமுக வரணும்? எதுக்கு மறுபடி திமுக? எதுக்கு மறுபடி அதிமுக? ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி பார்த்தாச்சு. என் அன்பான மக்களே, திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டது 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 60 ஆண்டு. 60 ஆண்டு ஏறக்குறைய. உலகத்தை பாருங்க, உலகம் மாறி இருக்கிறது. உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான்கிற தேசம், ஹிரோஷிமா நாகசாகி என்று 2 அணுகுண்டுகளை தாங்கிய தேசம் ஜப்பான். 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்ட நாடு ஜப்பான். அந்த ஜப்பான் கதை முடிந்து போனது என்று உலகம் கணக்கு போட்டது. ஆனால் 40 ஆண்டு காலத்தில் உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார வளமிக்க நாடாக ஜப்பான் மாற்றப்பட்டது. அந்த மண்ணை ஆண்ட ஆட்சியாளர்களால் ஆசியாவின் தீண்டத்தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூர் 33 ஆண்டு காலம் அந்த நிலத்தை ஆண்ட லீ குவான் யூங்கிற மாசற்ற ஆட்சியாளனால் தலை சிறந்த நாடுகளில் ஒன்றாக மாற்றப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டுகளும் ஆண்டிருக்கிறது. 50 ஆண்டுக்கு குறைவில்லாமல் என்ன சாட்சி காட்டியிருக்கான்? தமிழ்நாட்டு மக்களை உயர்த்திருக்கானா? தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இன்னைக்கு? தமிழ்நாடு முழுமைக்கும் வடநாட்டுக்காரர் இருக்கான். தமிழ்நாடு முழுமைக்கும் என்ன பண்ண போறான்? சட்ட திருத்தம் பண்ணுவோம்ங்கிறான். தமிழ்நாட்டில் 8 லட்சம் வாக்காளரை புதுசாக சேர்க்க போறானா. அந்த 8 லட்சம் பேர் யாரு? பீகார்காரன், வட மாநிலத்துக்காரன். 8 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்க்கப்பட்டா, அந்த வட மாநிலத்துக்கார வாக்காளராக மாற்றப்பட்டா தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கே மாறி போகும். பேராபத்து. உணவகத்துக்கு போ, உனக்கு உணவு பரிமாற வர்றவன் வடநாட்டுக்காரன். ஒரு தேநீர் கடைக்கு போ, அங்கே வடநாட்டுக்காரன். ஊரில் ஐஸ் வைக்கிறான் பாரு, அவன் வடநாட்டுக்காரன். ஊரில் வந்து களை எடுக்கிறான் பாரு, களை எடுக்கிறான். களை எடுக்கிறவன், நாற்று பிடிக்கிறவன், அங்கேயும் வடநாட்டுக்காரன் வந்துட்டான். நாம் வந்து ஒரு வேலைக்குன்னா இந்த வேலைக்கு 150 ரூபா கூலி அப்படின்னு ஒரு 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 விலையை நிர்மாணித்து வச்சுருக்கோம். இந்த வேலைக்கு போனால் இவ்வளோ ரூபா அப்படின்னு நிர்மாணித்து வச்சுருக்கோம். பல காலமாக போராடி 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாயை மாறி 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாயா மாற்றி இந்த வேலைக்கு குறைந்தபட்ச ஊதியம்னு ஒரு விலையை வந்து நம்ம நிர்மாணித்து வச்சுருக்கோம். ஆனால் வடநாட்டுக்காரன் வந்து அவன் 60 ரூபாய்க்கு பார்ப்பான். 60 ரூபாய்க்கு பார்க்குறப்ப அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்களோட வேலைவாய்ப்பு பறி போய் அவன் அந்த இடத்துல உட்காந்துருவான். பெண்ணாச்சி எல்லா இடங்களையும் வடநாட்டுக்காரன். தமிழ்நாடு வந்தர்களின் வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படுதா? யாரும் பாரு, வடநாட்டுக்காரனா இருப்பான். எல்லாரும் வடநாட்டுக்காரன் தான். திருவள்ளூர் பக்கம் வந்து ஒரு சிறுமி
பள்ளிக்கூடம் போயிட்டு வர சிறுமி பட்ட பகலில் நடுச்சாலையிலேருந்து அப்படியே தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு வன்கொடுமை பண்ணுறேன். யாரான்னு பார்த்தா அந்த வன்கொடுமை பண்ணுறவன் யாருன்னு பார்த்தா வடமாநிலத்துக்காரு. அதே போல் பல இடங்களில் இந்த குற்றச்செயலில் எவன் ஈடுபடுறான்னு பார்த்தா அத்தனை பேர் வடநாட்டுக்காரு. இப்போ தம்பி சரவணனை கொலை செய்கிற துணிவு எங்கேருந்து வந்துச்சு? பண்ணவன் வடமாநில அந்த தொழிலாளி. எல்லாரும் அவன் தான் பண்ணுறேன் எல்லாத்தையும். அவன் சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்து ஒரு தெருவுக்கு போகிறேன். தெருவுக்கு போய் அங்கே பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க காதில் கழுத்தில் இருக்கக்கூடிய நகையை பறிச்சுக்கிட்டு அவன் விமான நிலையத்தில் போய் விமான டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவன் மாநிலத்துக்கு போயிடுறான். எப்படி இருக்கு பாருங்க. அவன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு விமானத்தில் போயிடுறான். சர்வ சாதாரணமாக அந்த வேலையை அரங்கேற்றான். அந்த வடநாட்டுக்காரன் எல்லை இல்லாமல் தமிழ்நாட்டில் குவிஞ்சு கொண்டிருக்கான். இது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து. அதை திமுக கேட்குமா? அதிமுக கேட்குமா? பாஜக கேட்குமா? எவனும் கேட்க மாட்டான். நாங்கள் தான் கேட்போம். ஏன்னா இந்த நிலத்தின் மீது, இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது எங்களுக்கு தான் உண்மையான அன்பும் உளப்பூர்வமான பாசமும் இருக்கு. வடநாட்டுக்காரன் அதிகப்படியாக வந்தால் தமிழர் தாய் நிலம் கலப்பின தாயகமாக மாற்றப்படும். தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப பேரறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு பெயர் சூட்டினாரு அப்படின்னு நினைக்கலாம். என் அன்பான சொந்தங்களே, 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 11ஆம் நூற்றாண்டில் உன் நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்கிற இளம்புறனார்னு தமிழ் முன்னோன். ஏன்னா இந்த நிலத்துக்கு சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இந்த நிலப்பரப்பு இருந்த போதும் இந்த நிலத்துக்கு பேர் தமிழ்நாடு தான். வரலாற்று தாய் நிலம். இந்தியாங்கிற நாடு பிறப்பதற்கு முன்பிருந்தே இந்த நிலம் தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டுக்கு ஆபத்துனா வடநாட்டுக்காரன் மிதமிஞ்சி அளவில் குடியேறுவதால ஆபத்து இருக்கு. அவன் வாக்காளனாக மாறி போனால் தமிழ்நாடு சுத்தமாக முடிஞ்சிடும். நாம் என்ன செய்ய போறோம்? நாம திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டை போட்டு செத்து போகலாம். ஆனால் நமக்கு பிறகாக நமது பேரன் பேத்தி நமது பிள்ளைகள் இதே நிலத்தில் வாழணும், தவழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக நிலம் இருக்கா? வறட்சி பஞ்சம்கள் செய்தியை கேள்விப்படக்கூடாது தமிழ்நாட்டில் என்னைக்குமே. என்ன அவ்வளவு வளம் உண்டு, என்ன வளமில்லை திருநாட்டில் ஏன் கையை எந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பாடினார்கள் என்றால் சும்மா பாடல, வெற்று பாட்டு இல்லை. உண்மையிலே தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் கொண்டது. ஆனால் அந்த தமிழ்நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம். மன்னராட்சி காலத்திலே மன்னர்கள் ஆண்டபோது கூட தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சத்தை அவன் இல்லாத நிலையை உருவாக்கின. யோசிச்சு பாருங்க. பாரதி, மகாகவி பாரதி சுதந்திர நாட்டில் வாழலை. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே இறந்து போயிட்டான். யாரு? மகாகவி பாரதி. அந்த பாரதி பாடுறான், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புரட நதி என மேவியாறு பாட ஓட திருமணி செழித்த தமிழ்நாடுங்கிற பாரதி பாடுறான். காவிரி தென்பண்ணை வையை புரணின்னு பல ஆறுகள் ஓடிய நிலம்ங்கிறான். தமிழ்நாட்டை செழிக்க வச்சுங்க. இன்னைக்கு எந்த ஆறு தமிழ்நாட்டை செழிக்க வைக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வறட்சியான மாவட்டம் எதுன்னு கேட்டால் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில் ஒரு விழுக்காடு கூட பெறாத அரபு தேசங்கள், துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில் ஒரு விழுக்காடு கூட பெறாத சவுதி அரேபியாவில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆறே இல்லாத நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. மன்னனை பார்த்து புலவம் பண்ணான், மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமினா. அப்படி நீரை சேமித்து கொடுத்தார்கள் மன்னராட்சி காலத்தில், மண்ணாண்டப்ப. ஆனால் மக்களாட்சி காலத்தில் முடியாதா? முடியும், செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் வளர்ந்துருச்சு. ரேடார் இருக்குது, செயற்கைக்கோள் போகுது பூமிக்கு வெளியே. அந்த செயற்கைக்கோள் மூலமாக எந்த இடத்துல ஏரி இருந்துச்சு, எங்கே குளம் இருந்துச்சு, எங்கே குட்டை இருந்துச்சுன்னு அதையெல்லாம் கண்டறிய முடியும்.
நீர் வழித்தடம்னா நீர் வழித்தடம் வந்து எங்கெங்க மூடி போச்சு, அதன் வழித்தடம் என்ன என்று கண்டறிந்து மீட்க முடியும். தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் செயற்கைக்கோள்ல ரேடார் மூலமா எதை பார்த்துக்கிட்டு இருக்கான்? இந்த பூமி முழுக்க எங்க எந்த வளம் இருக்கு? தஞ்சாவூர்ல மீத்தேன் இருக்கா, ஹைட்ரோகார்பன் இருக்கா? மதுரையா அங்க டங்ஸ்டன் இருக்கான்னு பூமி கடில இருக்கக்கூடிய கனிம வளத்தை குறிவைக்கிறான். அந்த வளம் இருக்கிறது என்றால் வளத்தை குறிவைத்து திட்டத்தை கொண்டு வர்றான். இங்க சாலைகள் போடப்படுவது நீங்களோ நானோ சொகுசா படிப்பதற்கு இல்லை. அவன் நாளைக்கு சூறையாட போகிற வளத்தை தங்கு தடை இல்லாமல் அள்ளி கொண்டு போவதற்கு. இந்த ஆட்சிகள் அதிகாரங்கள் வீழ்த்தப்படாவிட்டால் மக்களுக்கு எந்த காலத்தையும் விடிவில்லை. ஐயா ஸ்டாலின் இப்ப கிளம்பி இருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின். சரி, இப்ப உங்களுடன் ஸ்டாலின்னா 4 ஆண்டுகளும் யாரோட இருந்தீங்க? மக்களை பார்க்க வர்றாங்க. இப்பதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இப்ப தேர்தலுக்கு 10 மாசத்துக்கு முடி மக்கள் மேல அளப்பரிய பாசம் வருது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும். நீதிமன்றம் போய் எடப்பாடி பழனிசாமி சிறப்பான ஆட்சியை கொடுப்பண்ணாரு, கொடுக்கல. ஸ்டாலின் விடியலாட்சியை கொடுப்பண்ணாரு, கொடுக்கல. எங்கேயும் எதுவும் செய்ய முடியாது. நீ கோயிலில் கூட போய் முறையிட முடியாது. அவன் நினைச்சா கோயிலை இழுத்து மூடிடுவான். அப்ப வாக்கின் மகத்துவத்தை உணரணும். ஒரு பிள்ளை அநியாயமாக இறந்து போயிட்டாங்க வாழ வேண்டிய வயசில், நமக்கு தெரியுது இல்லைங்க. நம்மளால் என்னங்க செய்ய முடியுது? என்ன செய்ய முடியுது? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் நியாயமானது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஆனால் என்ன செய்ய முடியுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள்ல பெரும்பான்மை மக்கள் அந்த மக்களோடு நிற்கிறாங்க. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர் அந்த மக்களுக்கு எதிராக நிற்கிறார். அப்ப நமக்கு வந்து எதிரான அதிகாரத்தை நாமளே கட்டமைச்சிட்டோம். மக்களை பற்றி கவலைப்படாத, மக்கள் கண்ணீருக்கு கலங்காத, கல் மனசு கொண்ட ஆட்சியாளர்களை உட்கார வச்சுட்டோம். அவனுக்கு வந்து ஒரு சாவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் வீட்டில் விழுந்தா இளவு நினைப்பான், சாவு நினைப்பான். நம்ம வீட்டில் விழுந்தா அது அவனுக்கு செய்தி. அதிகபட்சம் 3 லட்சம் 4 லட்சம் பணத்தை கொடுத்து முடிச்சு விட்டு போயிடுவான். அஜித்குமார் ஒரு பிள்ளைய அடிச்சே கொண்டானே காவல்துறை. எதுக்கு அடிச்சு கொண்டா? நிகிதான ஒரு பொம்பளை புகார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரின் பேரில் வாய்வழி புகார், எழுத்துப்பூர்வ புகார் இல்லை, வாய்வழி புகாருக்கு வழக்கு போடாம 2 நாட்கள் காவல்துறை வாகனத்தில் வச்சுக்கிட்டு சுத்தி பல இடங்களுக்கு கொண்டு போய் அடிச்சே கொண்டான் அஜித்குமார் பிள்ளைய. 29 வயசு இளைஞன், எந்த நோய் நொடியும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை அவனுக்கு, ஆரோக்கியமான திடகாத்திரமான உடம்பு. ஆனா உடம்புல எல்லா உறுப்புகளும் மூளை முதல் கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் சேதமடைகிற அளவுக்கு துன்புறுத்தி அடிச்சு கொன்னான் அஜித்குமாரை. அந்த நிகிதாங்கிற பொம்பளை புகார் கொடுத்தாள், அவள் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒன்றும் இல்லை. கவின்னு ஒரு தம்பி சாதி ஆணவ கொலை செய்யப்படுற, அந்த சாதி ஆணவ படுகொலை குறித்து கண்டிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வந்து துப்பு இல்லை, வக்கு இல்லை. ஆனா இவர் வந்து சமூக நீதியை காக்கிறாராம். இல்லைன்னா அவன் புடுங்கிற சமூக நீதி என்ன? சமூக நீதி உன் கட்சியில் அமைச்சருக்கு அத்தனை பேரும் எல்லாம் பண்ணையாரு, சாதி வீடு பிடிச்சவன். ஐ பெரியசாமி, கே நேரு, KKSSR, ஏவா வேலு, பொன்முடி எல்லாம் பண்ணையார் சாதி திமிரு. இந்த மண் மீதோ மக்கள் மீதோ உழைக்கும் அடித்தட்டு வர்க்கம் மீதோ எந்த பாசம் கிடையாது. திமுக எல்லா வேஷமும் போடுவான். நாங்க வந்து மாநில சுயாட்சியை மீட்போம், மத சார்பின்மையை காப்போம்னு. என் அன்பான சொந்தங்களே, அத்தனை பேர் மேலேயும் வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு, சொத்துக்குவிப்பு வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை வரும். அத்தனை பேரும் கையில் பிடிப்பான். பிடிச்சான்னா இவன் பாஜகவின் காலில் விழுந்துருவான். நேர்மையான ஓடுத்தனால தாங்க எல்லாத்தையும் எதிர்க்க முடியும். கரைபடிந்த கரங்களால் பாஜகவை எதிர்க்க முடியாது.
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து போகலை ஐயா ஸ்டாலின் போகலை. 4 ஆண்டு காலம் புறக்கணிச்சார். அதுவும் போன ஆண்டு நான் போகலை, யாரும் போகாதீங்கன்னு அத்தனை மாநில முதலமைச்சருக்கும் சொன்னார். ஆனால் இந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் போனார்? ஏன்னா உதயநிதிக்கு செக் வச்சுட்டான். உதயநிதியை காப்பாற்றணுமா டெல்லிக்கு போயிடுவோம், போய் மோடி காலில் விழுந்துருவோம். மோடி வந்து உட்கார்ந்துருக்காரு. ஐயா ஸ்டாலின் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுறப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றக்கூடிய பிரதமரின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது. நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றக்கூடிய பிரதமரின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது சொன்னது யோகி ஆதித்யநாத் இல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். மோடி நாட்டை வளர்ச்சி பாதிக்கு உள்ளாக்குறாரா? வளர்ந்த நாடா மாத்தாரா? பாராட்டு பத்திரம் வாசித்தது இந்த கேடுகட்ட அரசோட தலைவர் ஸ்டாலின். திமுக அவனுக்கு எப்போதும் இரட்டை நாக்கு. அவனுக்கு காரியம் ஆகணும்னா யார் காலையும் பிடிப்பான், யார் கழுத்தையும் நெரிப்பான், எல்லா விஷமும் போடுவான். பச்சோந்தி கூட தோத்துரும். நீங்க திரும்பவும் நான் திமுக நம்புவேன். ரெட்டலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சுன்னு திமுகவையும் அதிமுக நம்புனீங்க, நடுத்தர நிற்க வேண்டியதுதான். எங்களை பாருங்க, எங்க தோற்றத்தை பாருங்க, எங்களை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்க. நாங்க ஏன் கதறோம்? ஏன்னா நாங்க படித்த பிள்ளைகள். எங்க தாத்தா வந்து திமுக போட்டான், அப்ப அதிமுக போட்டான். பிள்ளைகள் நாங்க நடுத்தரவுன்னு தொண்டை தண்ணி வத்த அடிவேறு வலிக்க கத்துறோம். இனியொரு தலைமுறை எங்களை போல இவ்வளவு பெரிய பாதிப்புக்கும் அழிவுக்கும் ஆபத்துக்கும் உள்ளாகக்கூடாங்கிற எச்சரிக்கையோடு நிற்கிறோம். வரலாற்றின் கடைசி வாய்ப்பு இது. நாம் விட்டு போனோம்னா இனியொரு தலைமுறை எழுந்து வராது, இதோட முடிஞ்சிடும். இன்னைக்கு மக்களை வந்து ஊழல்வாதிகளாக மாற்றிட்டான். வாக்கு காசறத ஒரு கலாச்சாரமாக்கிட்டான். முடியெல்லாம் இடைத்தேர்தலில் காசு கொடுத்தான். ஆர்கனைகள் இடைத்தேர்தல், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல், பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் மட்டும் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தலோ நாடாளுமன்ற பொது தேர்தலோ ஒரு தொகுதிக்கு 30 கோடி 40 கோடியை இறக்கி மக்களை விலை பேசிடுறான். தலைக்கு விலை வச்சு அதிகாரத்தை பிடிக்கிறேன். இது எவ்வளோ பெரிய ஆபத்துனா, காசு கொடுத்து வாக்களை பெற முடியும், காசு கொடுத்து பணத்தை வாரி இறைத்து ஆட்சியை பிடித்து விட முடியுங்கிற நிலை வந்தால் மக்களின் குரலுக்கு என்னைக்கு மதிப்பு இருக்காது. அவன் என்ன அநியாயம் வேணாலும் பண்ணுவான், என்ன அக்கறை வேணாலும் பண்ணுவான், காசை கொடுத்து வாக்களை பெறலாம் அப்படின்னு நினச்சிடுவான். மக்களின் கோபத்துக்கு, மக்களின் உணர்வுக்கு மதிப்பெல்லாம் போயிடும். கவியரசு கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராசர் குறித்து சொன்னார் 1967. காமராசர் காலத்தின் கடைசி கருணையினர், காலம் ஒரு முறை கடைசியாக கருணையுற்றிருக்கிறது, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னவர் கண்ணதாசன். அதே போல வரலாறு கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. கடைசி வாய்ப்பு 2009 கண்முன்னே 2 லட்சம் தமிழர்களை பறிகொடுத்தோம். ஈழத்தில் கொண்டளித்தவன் ராஜபக்சே, மஹிந்தா ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, நாமல் ராஜபக்சே, அத்தனை பரதேச மகன்களும் உயிரோடு இருக்கான். எவனும் சாகல. ஆனா 2 லட்சம் மக்கள், நம் மக்கள் செத்து போயிட்டான். அந்த சாவுக்கு நீதி கிடைக்கல. அந்த துயர் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. எந்த தீர்வும் கிடைச்சபாடு இல்லை. 2 லட்சம் தமிழர்களை பறிகொடுத்து விட்டு காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு என்று வாழ்வாதார உரிமைகளை காவு கொடுத்து விட்டு நிற்கிறோம். நாம இந்த தலைமுறை போராடி அரசியலில் வென்று அதிகாரத்துக்கு போனால்தான் இந்த இனத்துக்கு விடுதலை. இன்னொரு தலைமுறை அவன் ஈழப்படுகொலை, ஈழத்தில் 2 லட்சம் மக்கள் செத்தாங்கன்னா அவனுக்கு செய்தி வரலாறு அவ்வளவுதான், அவனுக்கு வரலாறா இருக்கும். இந்த தலைமுறையில் வாழ்றவனுக்கு தான் வழியா இருக்கும். நாம் வெல்லாது போனால் இந்த இனம் மாண்டு போகும். வரலாற்றில் நீங்காத பழிச்சொல்லுக்கும் இழிச்சொல்லுக்கும் ஆளாயிரும்.
அதை உணர்ந்து தெளிந்து சரியானவங்க கையில் அதிகாரத்தை கொடுங்க. 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று மக்களுக்காக களத்து நிற்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. இந்த 8 விழுக்காடு வாக்குக்கு நாங்கள் கூட்டணிக்கு வர்றோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 500 கோடியை கொடுப்பான். 500 கோடி. அது யாவும் உதிர்ந்து விடக்கூடிய ரோமத்துக்கு சமம் என்று நினைச்சு உதரை தள்ளிவிட்டு நாங்கள் 1000 தோல்விகளை கூட காணுவோம், ஆனால் எப்போதும் சமரசம் என்ற ஒன்றை செய்ய மாட்டோம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்து களத்து நிற்போம். எந்த ஒரு சிக்கலையும் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு கட்சி இயக்கம் மட்டும் போராடுகிற போது அது ஒரு சின்ன போராட்டமாக பார்க்கப்படும், அடையாள போராட்டமாக பார்க்கப்படும். மக்கள் ஒன்று திரண்டு போராடுறப்ப தான் அது ஒரு புரட்சியாக மாறும், புரட்சியாக வெடிக்கும். தம்பி சரவணனோட இழப்புங்கிறது அந்த குடும்பத்துக்கான இழப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான இழப்பு, நம்ம வீட்டில் விழுந்த இழவு. அதுக்கு நீதியை பெற்றுத்தரணும். கொலையாளிகளை எக்காரணம் கொண்டு விடக்கூடாது. காவல்துறை மிரட்டுவோம், நாங்கள் அவதூறு வழக்கு போட்டுருவோம், மயிர் வழக்கு போட்டுருவோம். எந்த மயிரை வேணா பிடிங்க. என்ன வழக்கு போட்டு என்ன கிழிக்க போகிற நீ? உன் வழக்கு என்ன? உன் வழக்கை வச்சு என்ன பண்ணுறது? நீ சிறைன்னு காட்டி அச்சுறுத்துற. எந்த வழக்குக்கும் ஜெயிலுன்னு ஒன்று இருக்குன்னா பெயில்னு ஒன்று இருக்குது. அதனால் அந்த அவதூறு வழக்கு போட்டுருவோம், அந்த வழக்கு போட்டுருவோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் போராடணும். அநியாயம் அக்கிரமம் தெரிஞ்சால் துணிஞ்சு எடுத்து களத்தில் நிற்கணும். தம்பி சரவணனோட இந்த படுகொலைக்கு நீதி வேணும். கடைசி வரை அந்த பெற்றோருக்கு பிள்ளையாக நாம் தமிழர் பிள்ளைகள் இருப்போம். இந்த நீதியை பெறக்கூடிய முயற்சியில் தொடர்ச்சியாக அயராது களத்தில் நிற்போம். நீதியை பெறுவோம். உண்மையான கொலையாளிகள் தண்டிக்கப்படணும், சிறைப்படுத்தப்படணும். தம்பி சரவணன் மீது வீசப்பட்ட அவதூறு அழுக்கார்கள் எல்லாம் முற்றிலுமாக களையப்படணும். ஒருத்தனை கொலையும் பண்ணிவிட்டு அவன் மேலேயே பழியை போட்டு அவனை கொச்சைப்படுத்தி மலினப்படுத்துறதுலாம் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல். மனசாட்சின்னு ஒன்று ஒரு அணுவளவு கூடவா இருக்காது. இதையெல்லாம் சகிச்சுட்டு போகக்கூடாது. நாம் கேள்வி கேட்கணும், சண்டை போடணும், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்கணும். ஆகவே போராடி எப்பாடுபட்டாவது தம்பி சரவணனின் படுகொலைக்கான நீதியை பெற்றுத் தருவோம். கடைசி வரை களத்தில் நிற்போம். நன்றி, வணக்கம்.